இது டியூஸ்டே மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். இன்றைக்கி தான் வந்து வீடு காலி பண்ணுறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், அருண் வேறு ஜாப் மாற்றுறாங்க. ஸோ அதனால் வீடும் காலி பண்ணுறோம். பெங்களூர்லேருந்து ராய்ச்சூர் போகிறோம். இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ராய்ச்சூர் போகிறதுக்கு கரெக்டாக 10 ஹவர்ஸ் ஆகும். அதுவே வந்து கர்நாடகா ஸ்டேட் தான், பட் வந்து வேறு டிஸ்ட்ரிக். டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கிறதால வந்து இந்த டைம் நாங்கள் பேக் பண்ணலை. எப்பவுமே வீடு வந்து பெங்களூர் சுற்றி அப்படி இப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம், வேலை மாற்றிட்டே இருக்கிறதால. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி 1 ஹவர்ஸ் ட்ராவலாக இருக்கும்போது நாங்களே பேக் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். பட் இந்த டைம் ரொம்ப தூரமாக இருக்கிறதால நாங்கள் பேக் பண்ணலை. நோ ப்ரோக்கர்லேருந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்காங்களே, அவங்கள புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் இந்த வீடு ஃபஸ்ட்டு வரும்போது நாங்களே தான் பேக் பண்ணியிருந்தோம். பட் வந்து ஒழுங்காக நாங்கள் பேக் பண்ணாததால் திங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது மாதிரி எடுத்து வந்து அன்லோட் பண்ணும்போதும் அவங்களாம் திங்ஸ் நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெல்லாம் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து அருணோட பைக்லாம் வேறு எடுத்துகிட்டு போகிறோம், ரொம்ப தூரம் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் சேஃபாக பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அடுத்த நாளே வந்து பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ வந்து அதனால் பூஜை பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அருண் வந்து ஸ்க்ரீனெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல பேக் பண்ணுறதுக்கு, அதான். ஆக்சுவலாக வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் எங்கேயுமே போனதில்லை. எங்கள் ஊர் வந்து காரைக்கால். அங்கே உள்ள திருநள்ளாறு கோயில் அதெல்லாம் கூட நான் பார்த்ததே கிடையாது. வீட்டுக்கு போவேன், ஸ்கூலு, அதுக்கப்புறம் டியூஷன் போயிருக்கேன், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே நான் போனதில்லை. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஒரு ஊராக மாறிட்டே இருக்கும். பெங்களூர், சென்னை, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஊர் ராய்ச்சூர். இந்த ராய்ச்சூர் வந்து நான் அருண் சொல்லும்போது எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்து நான் கடைசியாக ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தேன் இந்த ராய்ச்சூர். இதில் இங்கெல்லாம் கோட்டெல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் வந்து 9 மணிக்கு அவங்கள புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்தது வந்து 10:30 தான் வந்திருந்தாங்க. 1.5 மணி நேரம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. ஆனால் ஒர்க் வந்து குயிக்காகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்ததும் வீடெல்லாம் ஒரு முறை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து ரொம்ப திங்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் திங்ஸ் வச்சுருக்கேன். வெசில்ஸ்லாம் கூட கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வார்ட்ரோப், அதுக்கப்புறம் கார்ட்லாம் கிடையாது. மேட்ரஸ் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இவ்வளோ தான் என்னோடய திங்ஸு. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. குயிக்காகவே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. வீடு காலி பண்ணும்போது இது மாதிரி ஒரு 15 இல்லை 20 நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்பு, அப்புறம் வந்து இந்த பபிள் ரேப் இருக்குல்ல, அதெல்லாம் கடையிலே கிடைக்கும். அது மட்டும் வச்சுருந்தா போதும். நம்ம வந்து ஈஸியாக திங்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட் ஆகும். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்ற போது கொஞ்சம் ரேட் அதிகமாகும். நம்ம வெறும் டெம்போ மட்டும் புக் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் காசு சேவ் ஆகும்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் மேபி நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணால் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த ஐட்டம் எப்படிலாம் பேக் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு திங்ஸ் கூட எங்களுக்கு லீக்கேஜ் இல்லை, அந்தளவுக்கு நல்லாவே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா 15 ஹவர்ஸ் ட்ராவல்ஸில் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸுக்கு எல்லாமே வந்து டேப் போட்டு ஒட்டிட்டாங்க, எந்த லீக்கேஜும் இல்லாத மாதிரி. போன டைம் நாங்கள் வீடு காலி பண்ணும்போது என்ன பண்ணோம், இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ நார்மலாக க்ளோஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது அப்படியே ஒரு 1 ஹவருக்குள்ளேயே எல்லாமே திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டைம் வந்து திங்ஸ் எல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகலை. அவங்க எப்படி பேக் பண்ணாங்களோ அப்படியே எங்களுக்கு கிடச்சிருந்தது. இதே நாங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் எடுத்திருப்போம். மேக்ஸிமம் வந்து சண்டே தான் வீடு காலி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சாட்டர்டே ஃபுல்லாக நான் வந்து பேக் பண்ணியிருப்பேன் என்னால் முடிஞ்ச திங்ஸ் எல்லாம். சண்டே வந்து அருண் வந்து அவங்களால முடிஞ்ச திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. ஸோ 2 பேர் உட்காந்து பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகிருக்கும். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் பைக், இதில் வந்து கடைசியாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லோட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவர் எடுத்துக்கிட்டாங்க. 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் குயிக்காக லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க.
பேக் பண்ணும்போது ஒரு 2 பேர் தான் வந்திருந்தாங்க. கிச்சனில் ஒருத்தங்க பேக் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரூம், அதுக்கப்புறம் ஹால், அது 2மே வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. செப்ரேட்டாக அவங்களே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிரைவர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க லோட் பண்ணுறதுக்கு. ஸோ குயிக்காகவே வேலை முடிஞ்சிடுச்சு. அருண் வந்து அந்த கிச்சன் ஐட்டம் வந்து ஒரு 4 பாக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு மட்டும் பேர் எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுற மாதிரி இருந்தது. எல்லாமே ஒரே கார்ட்போர்ட் பாக்ஸு. அவங்க வந்து எந்த பேரும் எழுதலை. நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து கிச்சன் ஐட்டம் மட்டும் செப்பரேட்டாக பேர் எழுதி வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் பேர் எழுதி உரமாக எடுத்து வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க சர்வீஸ். ஏன்னா வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அவங்க என்கிட்ட வந்து கேட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வேணுமா மேடம், இது வேணுமான்னு சொல்லிட்டு. நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கைண்டாக தான் டீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து கேட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருண்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அருண் தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட. அவங்க வந்தவங்க 2 பேருமே நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. எதுக்கு மட்டும் பபிள் ரேப் போடணுமோ அதுக்கு மட்டும் கடைசியாக போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. இந்த பக்கெட் எங்களுது தான். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபினாயில், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயில், பாத்ரூம் கிளீனர் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அதில் போட்டு பபிள் ரேப் போட்டு டேப் போட்டு ஒட்டி எடுத்து வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி யாராவது வீடு காலி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப தூரமாக போகிறதால தான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கிட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல் இல்லை 2 ஹவர்ஸ் ட்ராவல் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நானே தான் பேக் பண்ணுவேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் பேக் பண்ணுவேன். ஏன்னா எந்த திங்ஸுமே டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும்ல. ஸோ அதான். ஸோ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடிலாம் இருக்குல்ல, கிளாஸ் கண்டெய்னர்ஸு, அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடி, அதெல்லாம் வந்து உடையிற திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செப்ரேட்டாக வந்து அட்டை போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபிள் ரேப் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அது கீழே போட்டால் கூட சுத்தமாக உடையலை. ஸோ அந்தளவுக்கு அவங்க பேக் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த அடிக்கடி வீடு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களே ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஏன்னா வந்து ஒரு திங்ஸையும் நம்ம வந்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் அன்லோட் பண்ணும்போது எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். நான் இது வரைக்குமே ஒரு 5 வீடு கிட்ட மாற்றிட்டேன். பெங்களூர் வந்து ஒரு 3 வீடு இல்லை இதோடு சேர்த்து 4 வீடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடு மாற்றிருக்கேன் பெங்களூர் வரத்துக்கு முன்னாடி. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. பெங்களூர் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கார்ட்டு, அதுக்கப்புறம் பீரோலாம் வச்சுருந்தேன், வார்ட்ரோப்லாம் வச்சுருந்தேன் தான். அதெல்லாமே வந்து உட் திங்ஸு தான். ஸோ ஒரு முறையும் நாங்கள் ஏற்றி அது இறக்கும்போது கண்டிப்பாக அடிப்படும். உட்டில் இருக்கிறதால நிறைய கிராக்லாம் விழுந்திருக்கு. ஸோ அதனால் பெங்களூர் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இந்த கார்ட்டு, அதுக்கப்புறம் வார்ட்ரோப் இது 2மே வந்து ஊரில் வச்சாச்சு, அருண் வீட்டில் வச்சிட்டோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ரெண்டல் வீடு கிடைக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் இல்லை தேர்டு இவ்வளோ தான் கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மேக்ஸிமம் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து திங்ஸை எப்படி இருந்தாலும் மேலே ஏற்றும் போது கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போதோ இல்லை நாங்கள் மேக்ஸிமம் வந்து கயிறு கட்டி தான் எடுப்போம் மேலே, அப்போ கூட நிறைய டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு பார்க்க போதெல்லாம். ஸோ அதனாலேயே நான் வந்து திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வச்சுக்கிறதில்ல. இந்த ஹெவி வெயிட் உள்ள திங்ஸ்லாம் வந்து வீட்டில் மேக்ஸிமம் வச்சுக்கிறதில்ல. இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. ஸோ அது மட்டும் தான் வச்சுருக்கேன். மேட்ரஸ் மட்டும் வச்சுருக்கேன் படுக்கிறதுக்கு, மித்தபடி எதுவுமே வச்சில்ல. அதுமாரி வந்து ஒவ்வொரு வீட்டும் மாற்றும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் அவங்கெல்லாம் கூட நல்லா நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். ஸோ அங்கேருந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி அந்த வீடை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1 இயர் கிட்டே இருந்திருப்போமா, அது ரொம்ப வலியாக இருக்கும். எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும். எனக்கு அழுகையே வந்துடும். போன தடவை இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தோம்ல பெங்களூரில், ஸோ அங்கே வந்து எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு. ஏன்னா 1 வருஷத்துக்கிட்ட அங்கே தான் இருந்தோம். ஸோ அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நேத்ராவுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அங்கேருந்து மிஸ் பண்ணவே முடியல அவங்களெலாம் இன்னும். ஸோ அந்தளவுக்கு இருந்தாங்க. ஸோ இந்த வீடு வந்து அவ்வளோவா எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. பிகாஸ் ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகிருக்கும். யாரும் எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்கல. இங்கே ஃபுல் அண்ட் கன்னடம் தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடைக்கல. மேல் வீட்டில் ஒருத்தவங்க தான் இருந்தாங்க தமிழ் பேசுகிறவங்க. ஸோ அவங்ககிட்ட மட்டும் லைட்டாக பேசிகிட்டு இருந்தேன்.
மற்றபடி யாருமே ஃப்ரெண்டு இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த வீடு காலி பண்ணும்போது அவ்வளோவா எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடித்ததும் பெரிய திங்ஸு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், டிவி வந்து உள்ளே வந்து ஒரு பெட்ஷீட் இருந்தது. ஸோ அது வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணிட்டாங்க. அதுமாரி வாஷிங் மிஷின் பபிள் ரேப் போட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலே வந்து சுற்றி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியில் ஏற்றிருந்தாங்க. ஸோ வாஷிங் மிஷின் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ, மிரர் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒரு பபிள் ரேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோவை கமுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஒன்று மேலே ஒன்று கமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பபிள் ரேப் போட்டு சுட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை டேப் போட்டு ஒட்டியாச்சு. ரொம்ப சேஃபாக இருந்தது. நான் வந்து இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணிக்கலாம்ல. கடைசியாக வந்து பைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜும் பேக் பண்ணியிருந்தாங்க. பைக்குக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் மட்டும் வந்து இந்த மாதிரி காட்டனில் அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கிளாத்து. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2-2:30க்குள்ளெலாம் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜு மட்டும் பேக் பண்ணலை, பிகாஸ் வந்து நாங்கள் அதை டீஃபாரஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே இருந்தது ஃப்ரீசரில். அதை உடச்சி பார்த்தும் வரவே இல்லை. ஸோ ஒரு 1/2 hour 1 hour கிட்ட அதை ஃபுல்லாக விட்டாச்சு, அது உருகி வரட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போய் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜு வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்பர் போட்டு வச்சுருந்தாங்க. அருண் வந்து சொல்ல அதில் வந்து அருண் வந்து நம்பர் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மிஸ் ஆகிடும். கரெக்டாக ஒரு 15 பாக்ஸ் கிட்ட வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு அண்ணா நம்பர் போட இன்னொரு 2 அண்ணா இருந்தாங்க. அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு திங்ஸை வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து இந்த ஃப்ரிட்ஜும் பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு இந்த காட்டன் கிளாத் வச்சுருந்தாங்களே, அதை வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரேப் போட்டு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிக்கிட்டாங்க. பைக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இது 2த்துக்கு மட்டும் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து திரும்பி அவங்ககிட்டயே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணினோம். மித்தபடி அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து நாங்களே தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்களே வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ எல்லா திங்ஸையும் ஃபுல்லாக வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. பைக் ஏற்றினதும் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே கடைசி ஏற்றிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா திங்ஸுமே ஏற்றி முடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 3:30 இருக்கும். அப்போ தான் எல்லா திங்ஸுமே ஏற்றி முடிச்சிருந்தோம். அவங்களும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கே வந்து இப்போவே கிளம்ப மாட்டாங்க. அவங்க வந்து நைட்டு போல் தான் கிளம்புவாங்க பெங்களூர்லேருந்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ராய்ச்சூர் வந்துடுவாங்க. எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு டைமிங் தெரியல. ஸோ எங்களுக்குமே வந்து நைட்டு தான் பஸ்ஸு, 9:30க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் லஞ்ச் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓனர் வந்து எப்படி எங்களுக்கு வீட்டை கொடுத்துருந்தாங்களோ அதை விட இன்னும் நல்லா க்ளீனாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன்.
பிகாஸ் வந்து வீடு வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்திருப்போம் இந்த வீட்டில். ஸோ அதனால் எதுவுமே அழுக்காகலை. எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஓனர் வந்திருந்தாங்க. ஒரு முறை வந்து வீடை ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. எதுவும் டேமேஜ் இல்லை. பிகாஸ் வந்து நாங்கள் ஒரு 3 மந்த்ஸு தான் இருந்திருப்போம். ஸோ அதனால் க்ளீனாக தான் வீடு இருந்தது. ஸோ அதனால் அப்படியே கொடுத்தாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாவி எடுத்துகிட்டு போயிட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் ஒரு 8 o'clockலாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் மேலே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் தோசை வாங்கி ஊட்டி விட்டாச்சு. நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். பஸ் இது வரத்துக்கு டைம் இன்னும் இருக்குது, 1 hour கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து நேத்ராவும் அருணும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு. ஸோ அது வந்திருந்தது. ஸோ கடைசியாக வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஓனர்கிட்ட சாவி கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறி ஆயிடுச்சு. பஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நாங்கள் போனதும் ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அருண் கூட லாங் ட்ராவல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடி நிறைய கோயிலெலாம் போயிருக்கோம், நிறைய லாங் ட்ராவல் போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கேயுமே லாங் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பஸ் தான் இருக்குது டைரெக்டாக பெங்களூர்லேருந்து ராய்ச்சூர் போகிறதுக்கு. ஸோ வந்து அதனால் அதில் புக் பண்ணியிருந்தோம். உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது, க்ரீன்லேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், பெங்களூரை விட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock கிட்டே வந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு பஸ் நிறுத்தியிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க வியூ, அதான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ராய்ச்சூர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னடம் பேசுகிற ஒரு ஊர். இங்கே பெங்களூராச்சும் நிறையா கன்னடம், தமிழ், இங்கிலீஷ் நிறையா பேசுவாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னடம் தான். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணி இருக்கும் காலைல கரெக்டாக வந்து ராய்ச்சூர் வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நான் இன்னும் வீடு பார்க்கல, அருண் தான் பார்த்துருந்தாங்க. நான் வீடியோக்களில் தான் காட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து நான் வீடு ஃபுல்லாக பார்க்கல. ஸோ போய் தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலி புது வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ, அதுக்கப்புறம் பால் காய்ச்சிற வீடியோ, இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போவே வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.